எனக்கு ஐடியில் ஜாப் வாங்கணுங்கிறது எனக்கு ஒரு ட்ரீம். பட் ப்ரோக்ராமிங்ஸுங்கிறது எனக்கு சுத்தமாக வரவே வராது அப்படிங்கிறவங்க மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் தான் போகிறாங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங்க்கு அந்த அளவுக்கு ப்ரோக்ராமிங் தேவைப்படாது. பட் க்ளவுட் கம்ப்யூட்டிங் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு ஏடபிள்யூஎஸ்ஓ இல்லை ஒரு அஷ்யூர், ஜிசிபி இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஜாப் டைரெக்டாக சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஜாப் சர்ச் பண்ணும்போது யாருக்குமே ஜாப் அந்தளவுக்கு கிடைக்கிறதில்ல. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேஷன் முடித்தோடனே ஜாப் கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா சர்டிஃபிகேஷன் முடிச்ச எல்லாருக்குமே ஜாப் கிடைச்சிருக்கணும். பட் அந்த மாதிரி எல்லாரும் கிடைக்கிறது கிடையாது. இன்கேஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அடிஷ்னலாக ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்டிஃபிகேஷன் முடிச்சா அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ஒரு வேல்யூவாக இருக்கும். அடுத்து ஒரு ஜம்ப் பண்ணும்போது அவங்க நியூ டெக்னாலஜியில் அவங்க இன்ட்ரோ பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அதே ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் சர்டிஃபிகேஷன் மட்டுமே ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஜாப்குள்ளே வரத்துக்கு போதாது. ஸோ சர்டிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக நம்ம நிறையா கோர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டான ஒரு பாத்தை ஃபாலோ பண்ணி போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக ஜாப் கிடச்சிரும். இந்த வீடியோவில் நம்ம மெயினாக 3 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்ம இப்போ க்ளவுட் கம்ப்யூட்டிங்குள்ளே வரணும் அப்படின்னா எந்தெந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸை நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா பாத் ஃப்ளோ, எந்த மாதிரி கோர்ஸை நீங்கள் முடிச்சுட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி கோர்ஸை முடிச்சுட்டு வந்தால் எப்படி நம்மளுக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிஷனல் டிப்ஸ். ஸோ இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் உங்களுக்கு சூட் ஆகுமா, ஸோ அதுக்கு எந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், அண்ட் உங்களுடைய ப்ரொஃபைலை ஒரு ரெக்ரூட்டர்கிட்ட எப்படி ஈஸியாக காமிச்சிக்கணும், அண்ட் ஜாப் வந்துட்டு ஈஸியாக எப்படி சர்ச் பண்ணி ஜாப்குள்ளே போகிறதுங்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து ஃபைனலாக நான் கொடுக்க போகிறேன். ஸோ டோன்ட் வேஸ்ட் டைம். திஸ் இஸ் ABIN. ஐம் a software engineer. வெல்கம் டு மை சேனல். க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்டிஃபிகேஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த ஒரு கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா லினக்ஸ். ஏன் லினக்ஸை ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போது க்ளவுட் கம்ப்யூட்டிங்குள்ளே போயிட்டு ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் அங்கே விர்ச்சுவல் மிஷின்ஸ் நிறைய க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விர்ச்சுவல் மிஷினில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து மோஸ்ட்லி எல்லாமே லினக்ஸாக தான் இருக்கும். சிலது வந்துட்டு விண்டோஸில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் லினக்ஸ் கற்றுக்கல அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் லினக்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் ஜாப் கிடைக்கிறதுக்கு. ஸோ லினக்ஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கோடிங்காக, இது ப்ரோக்ராமிங்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் விண்டோஸில் ஜஸ்ட் ஒரு மவுஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபோல்டரை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணுவீங்க. பட் லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் சில கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அதை கிரியேட் பண்ணணும். இது வந்து ஆக்சுவலாக வே டு யூஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லலாம். அதனால் லினக்ஸ் கற்றுக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்காது, ஈஸியாகவே கற்றுக்கலாம். நீங்கள் லினக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் நிறையாவே இருக்குது, நீங்கள் அங்கே கற்றுக்கலாம். அண்ட் சில கோர்சஸ் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டான கோர்சஸ் உரிமையில் இருக்குது. ஸோ அந்த கோர்ஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ். நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ் அப்படிங்கிறப்போ நீங்கள் CCNA கோர்ஸ் படிக்கலாம். அதாவது CCNA தான் முடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. பேசிக்ஸ் இன் CCNA அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலும் சரி, இல்லை உரிமையில் போய் பார்த்தீங்கன்னாலும் சரி, நிறைய கோர்சஸ் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கோர்ஸை நீங்கள் இனிஷியலாகவே முடிச்சிட்டிங்கன்னா AWSல இருக்கக்கூடிய நெட்வொர்க்கிங் அண்ட் ஸ்விட்சிங் கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் CCNA முடிச்சிங்கன்னா உங்களுக்கு AWSஐ இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அண்ட் தேர்ட் கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப் சர்வீசஸ். வெப் சர்வீசஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் போயிட்டு ஏதோ ஒரு லிங்க்கையோ இல்லை ஒரு பட்டனையோ கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு ரெக்வஸ்ட்டை க்ரியேட் பண்ணும். அந்த ரெக்வஸ்ட் வந்துட்டு சர்வர் ரீச் ஆகி அந்த சர்வர் கிட்ட பர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் எந்த டேட்டா பேஸில் அதுக்கான டேட்டா இருக்குன்ட்டு அதை ரவுட் பண்ணி போய் அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு திருப்பி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த ஒரு ஃப்ளோ பண்ணுறதுக்கு பேர் தான் வெப் சர்வீசஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெப் சர்வீசஸ் இந்த கான்செப்ட் இந்த வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா வெப் சர்வர், அப்ளிகேஷன் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. நார்மலாக ஒரு IT இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்திங்கன்னா அங்கே பேசிக்காக 3 tier ஆர்கிடெக்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 3 tier ஆர்கிடெக்சர்ஸ்னால் என்ன, அண்ட் வெப் சர்வீசஸ்னால் என்ன, வெப் சர்வர்னா என்ன, அப்ளிகேஷன் சர்வர்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்ட்ஸை கற்றுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு உரிமை தான் போய் படிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயம் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஒரு நாலேஜை அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டே வாங்க. ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் அந்த வெப் சர்வீசஸை கற்றுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வெப் சர்வீசஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அண்ட் ஃபோர்த் கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். நீங்கள் எது வேணாலும் படிக்கலாம். AWS, அஷ்யூர், GCP எது வேணாலும் படிக்கலாம். பட் ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகே, நான் இப்போ AWS முடிச்சுட்டேன், அதை நான் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன், அடுத்து நான் போய் அஷ்யூர் படிக்க போகிறேன் அப்படின்னு போகக்கூடாது. நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா அதே ஒரு டீப் நாலேஜ் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதை இம்ப்ரூவ் பண்ண முடியுதோ அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்ததுக்கு போகலாம். ஈவன் நீங்கள் அடுத்து ஒரு க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் கற்றுக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக இருந்தாலே ரொம்பவே போதும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி. செக்யூரிட்டினா என்னென்னா, நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்கள் வெப்சைட்டை யாருமே ஹேக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக சில செக்யூரிட்டிஸ் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் இம்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சில கான்செப்ட் தான் செக்யூரிட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செக்யூரிட்டிஸை நீங்கள் தனியாக லேர்ன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் படிக்கும்போதே இந்த கான்செப்ட் நிறையா வரும். பட் இருந்தாலும் அடிஷ்னலாக இதோட பேசிக் கான்செப்ட் என்னன்னு சொல்லி கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸை பொறுத்த வரைக்கும் இதுவும் உங்களுக்கு அந்த க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்லேயே வரும். பட் அந்த இடத்துக்கு தேவையான கான்செப்ட் மட்டும் தான் அவங்க சொல்லி தருவாங்க. ஸோ டேட்டாபேஸை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு இன்டர்வியூஸில் இனிஷியலாக நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் டேட்டாபேஸை கண்டிப்பாக கற்றுக்கோங்க. ஸோ நான் இந்த பேசிக்ஸ்னு சொல்கிறது ரொம்ப இன்டெப்த் நாலேஜாக நீங்கள் போய் டேட்டாபேஸ் அண்ட் செக்யூரிட்டின்னு கற்றுக்க வேணாம். எல்லாத்தையும் பேசிக்ஸ் கற்றுக்கிட்டா போதும். பட் பேசிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகே,
ஃபைனலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங். ஏன்னா இப்போ ப்ரோக்ராமிங்கே தேவையில்லை நீங்கள் க்ளவுட் கம்ப்யூட்டிங் இப்போ ஏன் ப்ரோக்ராமிங் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ப்ரோக்ராமிங் இது ஆப்ஷனல். பட் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இட்ஸ் லைக் எ ராக்கெட், உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடச்சிரும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் வித் ப்ரோக்ராமிங், அதாவது நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் எதுவும் க்ரியேட் பண்ண வேணா, ஜஸ்ட் லைக் ஆட்டோமேஷன் ப்ரோக்ராமிங்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். ஆட்டோமேஷன் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் ஷெல் ஸ்கிரிப்டிங் அண்ட் பைத்தான் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கற்றுக்கலாம். பைத்தான் இஸ் வெரி பெஸ்ட். பட் ஷெல் ஸ்கிரிப்டிங் வந்து ரொம்பவே ஈஸியான கான்செப்ட். ஷெல் ஸ்கிரிப்டிங், பேஷ் ஸ்கிரிப்டிங்லாம் வந்து நீங்கள் இனிஷியல் லினக்ஸ் படிக்கும்போதே கூடவே சேர்த்து இதை படிச்சிடலாம். ஃபஸ்ட் நீங்கள் லினக்ஸ் படிக்கும்போது அதோடய சேர்த்து ஷெல் ஸ்கிரிப்டிங் அண்ட் பேஷ் ஸ்கிரிப்டிங் வந்து நீங்கள் படிச்சிக்கலாம். அப்படி படிச்சிங்கன்னா ஸ்கிரிப்டிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நாமளும் ஒரு AWS சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு வந்தவங்களோட AWS ப்ளஸ் ஸ்கிரிப்டிங் நாலேஜோடு இருக்கிறவங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் அண்ட் ஓப்பனிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்கள் கூட இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனோட இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாகும். ஓகே, இந்த கோர்ஸ் தான் நீங்கள் வந்து இனிஷியலாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாத் ஃப்ளோ, அதாவது இந்த கோர்ஸை எந்த மாதிரி ஒரு பாத்தில் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் எதனால் இந்த மாதிரி ஒரு பாத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோலேயே சொல்கிறேன். ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் லினக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே லினக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. லினக்ஸ் கூடவே சேர்த்து ஷெல் ஸ்கிரிப்டிங் அண்ட் வந்து பேஷ் ஸ்கிரிப்டிங் இதையும் கற்றுக்கோங்க. ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போது லினக்ஸ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2 months 3 months லினக்ஸ் கற்றுக்கலாம். அண்ட் ஸ்கிரிப்டிங்கும் சேர்த்து 2 months 3 monthsலேயே நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் 3 months முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் க்ளவுட் கம்ப்யூட்டிங் இன்ஜினியராக நீங்கள் வந்துட்டு ஜாப் சர்ச் பண்ணாமல் லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஜாப் சர்ச் பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட் நாவுக்குறி போயிட்டு லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், ஓப்பனிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் லினக்ஸில் எவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ லினக்ஸ் வந்துட்டு க்ளவுட் கம்ப்யூட்டிங் அளவுக்கு ஈக்குவலான ஓப்பனிங்ஸ் முன்னாடிலேருந்து இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ். எந்த விதமான அமௌண்ட்டும் விண்டோஸ் மாதிரி லினக்ஸுக்கு பே பண்ண வேணாம். இதை நான் நிறைய வீடியோஸ் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் லினக்ஸ் கற்றுக்கோங்க இனிஷியலாக. ஒன்ஸ் லினக்ஸ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜாப் சர்ச் பண்ணுங்கள். அண்ட் தென் லினக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் நீங்கள் என்ன படிக்கணும், வெப் சர்வீசஸ் நீங்கள் படிக்கணும். எதனால் வெப் சர்வீசஸ் படிக்கணும்னா, ஐடியில் செப்பரேட்டாக ஒரு டீம் இருக்குது. அந்த டீம் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிடில்வேர் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இவங்களுடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்வஸ்ட் வந்துட்டு ஏதோ ஒரு கிளைண்ட் சைட்லேருந்து வருது அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டேட்டா பேஸ்க்கு போயிட்டு திருப்பி வர வரைக்கும் எல்லா ஒர்க்கையும் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிடில்வேர் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். டேட்டா பேஸ் டீம்னு தனியாக இருப்பாங்க. அந்த வேலையை வந்து மிடில்வேர் பண்ண மாட்டாங்க. நிறைய இடத்துல மிடில்வேர் அந்த டேட்டா பேஸ் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே மிடில்வேர் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த மிடில்வேர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் ரொம்பவே நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது லினக்ஸ் மாதிரியே. ஸோ அதனால் வெப் சர்வீசஸ் நீங்கள் செகண்ட் கற்றுக்கோங்க. ஓகே, இந்த மிடில்வேர்லேயே நான் நிறையா வந்துட்டு இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் சர்வர்ஸ் இருக்குது. நீங்கள் இனிஷியலாக இந்த வெப் சர்வீசஸில் அப்பாச்சி HTTP சர்வர், அப்புறம் வந்துட்டு Tomcat, இதெல்லாம் வந்துட்டு வெப் சர்வர்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் நீங்கள் பேசிக்ஸ் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா Websphere, வெப்லாஜிக், இந்த மாதிரி அப்ளிகேஷன் சர்வர்ஸும் நிறையா இருக்குது. ஸோ அதை பற்றியும் பேசிக்காக ஒரு நாலேஜ் கற்றுக்கோங்க. ஸோ இது 2 விஷயத்தையும் நீங்கள் பேசிக்காக கற்றுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வெப் சர்வீசஸ் எப்படி இருக்குது, அந்த வெப் சர்வீசஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படி சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நீங்கள் லினக்ஸ் ப்ளஸ் மிடில்வேர் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த 2 கோர்ஸும் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 6 to 7 months ஆகும். நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் லேண்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 6 monthsலேயே முடிச்சிடலாம். ஸோ 6 monthsக்கு அப்புறம் நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணும்போது லினக்ஸ் ப்ளஸ் மிடில்வேர் அட்மின் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த 6 monthsக்குள்ளேயே உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஜாப்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற மீதி டைமில் நீங்கள் அடுத்த கோர்சஸ்லாம் படிக்கலாம். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங்கிறது எல்லா ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையுமே கண்டிப்பாக இருக்கும் அந்த நெட்வொர்க்கிங் டீம்னு தனியாக. பட் நீங்கள் நெட்வொர்க்கிங்குள்ளே போனீங்கன்னா அது ஒரு பெரிய கான்செப்ட், ரொம்பவே நிறையா நீங்கள் கற்றுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் நெட்வொர்க்கிங்கை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து கற்றுக்காமல் அதோட பேசிக்ஸ் மட்டும் கற்றுக்கோங்க. நெட்வொர்க்கிங்கை பேஸ் பண்ணி ஜாப் சர்ச் பண்ணுறது அந்தளவுக்கு ஒரு எஃபிஷியண்ட்டாக இருக்குது நீங்கள் க்ளவுட் கம்ப்யூட்டிங் போகிறீங்க அப்படின்னா. ஸோ பேசிக்ஸ் கற்றுட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கற்றுக்கும்போது இந்த நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் வந்து இந்த க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் நெட்வொர்க்கிங் கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். முன்னாடியே சொன்ன மாதிரியே ஏதோ ஒரு க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் எடுத்துக்கோங்க. என்னோட பர்சனல் சஜஷன் AWSக்கே போங்க. ஏன்னா AWS தான் இப்போ வரைக்கும் ரொம்பவே அதிகமான டிமாண்டில் இருக்குது. ரொம்பவே அதிகமான ஓப்பனிங்ஸும் AWS தான் இருக்குது. ஸோ AWS போயிட்டு AWSல நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இனிஷியலாக வந்து ப்ராக்டிஷனர்லேருந்து அடுத்து அசோசியேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவலாக போயிட்டுருக்கோம். நீங்கள் சர்டிஃபிகேஷன் முடிக்க போகிறீங்க அப்படின்னா ப்ராக்டிஷனர் சர்டிஃபிகேஷன் வாங்காதீங்க. ஏன்னா ப்ராக்டிஷனர் சர்டிஃபிகேஷன் வந்துட்டு சேம் லெவல் ஆஃப் காஸ்ட் டு அசோசியேட் சர்டிஃபிகேஷன். ஸோ அந்தளவுக்கு காஸ்ட் இருந்தாலும் ப்ராக்டிஷனர் அந்தளவுக்கு ஒர்த்தே கிடையாது. எந்த ஒரு கம்பெனியுமே ப்ராக்டிஷனரை ஒரு சர்டிஃபிகேஷனாகவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அசோசியேட் சர்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து SysOps DevOps அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சர்டிஃபிகேஷன் உங்களால் முடிஞ்சால் நெக்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த 4 விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கனாலே
அதுலேயே செக்யூரிட்டி அண்ட் டேட்டா பேஸ் வந்து நிறையா வர ஆரம்பிச்சிடும். அது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. பட் அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக அதோட பேசிக்ஸையும் நெக்ஸ்ட்டு கற்றுக்கோங்க. அண்ட் ஃபைனலாக இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா ப்ரோக்ராமிங் வாங்க. ப்ரோக்ராமிங் இந்த சென்ஸ் பைத்தான் வந்து நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக கற்றுக்கோங்க. பைத்தான் ஆட்டோமேஷனையும் கடைசியாக கற்றுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக பேசிக்லேருந்து முடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 இயராவது ஆகும். ஸோ இந்தளவுக்கு நீங்கள் கோர்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி ஒரு 4 இயர் ஜாப் சர்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அண்ட் ஆட்டோமேஷன் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் பைத்தானே படிங்க. பைத்தான் தான் ரொம்ப அதிகமான டிமாண்டில் இருக்குது. அண்ட் உங்களுக்கு பைத்தான் பிடிக்கல, நான் வேறு ஏதாவது படிக்கிறேன் அப்படின்னா இட்ஸ் யுவர் சாய்ஸ். அண்ட் ஜஸ்ட் கிவ் அ சஜஷன். ஓகே, ஃபைனல் டாபிக்குள்ளே வருவோம். டிப்ஸ். நீங்கள் இப்போ ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் படிக்க போகிறீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 1 இயர் அதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் வரதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்லாம் நிறைய வீடியோஸ் பாருங்கள். அதில் அவங்க சொல்கிற விஷயத்தையும் கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் இன்ஜினியராக ஆகிறீங்க அப்படின்னா ஒரு மேஜரான ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட்ஸுங்கிறது அதிகமாக இருக்கும். 24/7 ஷிஃப்ட் கூட இருக்கும். அதாவது நீங்கள் எந்த டைமில் வேணாலும் லாகின் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கும். ஸோ ஸ்கோப் வந்து நிறையாவே இருக்கும். மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து ஸ்கோப் நிறையாவே இருக்கும். அதேமாதிரி ஷிஃப்ட் டைமிங்ஸும் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். எல்லாம் ஓகே, எனக்கு வந்துட்டு இந்த ஷிஃப்ட் டைமிங்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு சேலரி தான் ரொம்ப முக்கியம், அதிகமான சேலரி வாங்கணும் அப்படின்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் இஸ் த பெஸ்ட் ஒன். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரனா, ஃபஸ்ட்டு உங்களுடைய மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நான் க்ளவுட் கம்ப்யூட்டிங் தான் படிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு 1 மந்த் க்ளவுட் கம்ப்யூட்டிங்காக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த் வந்து ஓகே எனக்கு செட் ஆகாது, நான் நெக்ஸ்ட் மந்த் வந்து டெவலப்பிங் போகிறேன் அப்படின்னு சொல்லி டெவலப்பிங் கோர்சஸ் படிச்சிங்கன்னா ஓவராலாக உங்கள் டைம் வந்து ஸ்பாயில் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எதாவது படிக்க போகிறேன், நான் க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா அது மட்டும் தான் முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கடுத்த ஸ்டெப்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணால் நான் சொன்ன ஆர்டரில் அந்த கோர்சஸ்லாம் முடிச்சுட்டு வாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே அந்த ஜாப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருங்க, ஓப்பனிங்ஸ் கொடுத்துட்டே இருங்க. ஸோ இந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் இந்த கோர்சஸ்லாம் முடிக்கும்போது சர்டிஃபிகேஷன் தேவையா ஃப்ரெஷருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்டிஃபிகேஷன் ஃப்ரெஷருக்கு கண்டிப்பாக தேவைன்னு சொல்ல மாட்டேன். பட் வந்துட்டு அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜாப் பாசிபிலிட்டியை ரொம்பவே அதிகமாக்கிவிடும். ஸோ அது வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு 2 இயர் 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த சர்டிஃபிகேஷன் முடிச்சு தான் ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் முன்னாடியே முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி திருப்பி அந்த கான்செப்ட்லாம் ரீகால் பண்ணி அந்த சர்டிஃபிகேஷன் முடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இனிஷியலாகவே சர்டிஃபிகேஷன் முடிச்சிடுங்க. அண்ட் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜாப்குள்ளே போகும்போது இவ்வளோ சேலரி கொடுத்தா நான் இனிஷியலாக உள்ளே போகுவேன், எனக்கு இவ்வளோ கம்மியான சேலரி கொடுத்தா நல்லா ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை முதல்ல தூக்கி போட்டுருங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் இனிஷியலாக ஒரு ஃப்ரெஷராக உள்ளே போகிறீங்க அப்படிங்கிறப்போ சேலரி வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப முக்கியம். ஈவன் நீங்கள் ஒரு 10,000 15,000க்கு ஒரு சேலரி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 1 இயர் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் முதல்ல நீங்கள் கேட்க வேண்டிய விஷயம் அந்த கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தருவாங்களா அப்படின்னு தான். சில கம்பெனிஸ் வெறும் சேலரி மட்டும் தந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தர மாட்டாங்க. அந்த மாதிரி கம்பெனியில் 1 lakh சேலரி கொடுத்தா கூட போய் ஒர்க் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அந்த சர்டிஃபிகேஷன் இருக்கான்னு கேட்டுட்டு அந்த கம்பெனியில் போய்ட்டு ஒர்க் பண்ணுங்கள். சர்டிஃபிகேஷனை 1 இயர் வாங்கிட்டு ஜஸ்ட் பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாப் சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் முன்னாடி ஜாப் சர்ச் பண்ணும்போது இருக்கிற டிமாண்டை விட இப்போ உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். சேலரி டசன்ட் மேட்டர், இனிஷியலாக போய்ட்டு நீங்கள் ஜாப் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்ட் யுவர் ஓன் போர்ட்ஃபோலியோ. இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே படித்து முடிச்சிட்டிங்க, பட் நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணல அப்படின்னா எதுக்குமே அது யூஸ் இல்லை. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோங்கிறத எதை சொல்கிறேன்னா உங்களுக்கும் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட்டை AWS ஃப்ரீ டயர்லேயே ஹோஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் AWSக்குள்ளே போகும்போது இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும், எப்படி ஹோஸ்ட் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அதிலே ஹோஸ்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் இன்டர்வியூகிட்ட போயிட்டு சொல்லும்போது நான் என்னோடய வெப்சைட்டை ஓனாக என்னுடைய ஃப்ரீ டயர் AWS அதை ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே வந்து ஒரு குட் இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். ஸோ அந்தமாரி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லிங்க்டின்ல ஒரு பர்ஃபெக்டான ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுங்கள். நாவக்குழியில் பர்ஃபெக்டான ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுங்கள். ப்ரொஃபஷனலாக எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி க்ரியேட் பண்ண தான் உங்களுக்கு ஜாப் பாசிபிலிட்டி அதிகமாகும். அண்ட் ப்ரொஃபைல் க்ரியேஷனுக்கு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அந்த வீடியோஸும் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு டிப் என்னன்னா, நீங்கள் இப்போ ஜாப் சர்ச் பண்ணும்போது உங்களுடைய ஜாப் ஓப்பனிங்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஜாப் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஜாப்லேயே JD இருக்கும், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இதுதான் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் AWS ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு SSL சர்டிஃபிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணணும். அண்ட் தென் வந்துட்டு லினக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அண்ட் லினக்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும் சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்க போட்டிருப்பாங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அது என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் சர்ச் பண்ணுறத நீங்கள் படிக்கும்போதே இந்த விஷயத்தை பார்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் இருக்குது, அங்கே போய் நம்ம எந்த மாதிரி ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ரெஸ்யூமே டெவலப் பண்ணிக்கோங்க. அவங்க JDயில் கொடுத்த விஷயம் நீங்கள் உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப போல்டாக காமிங்க. அதாவது வந்துட்டு போல்ட் லெட்டர்ஸில் அதை உங்கள் ரெஸ்யூமில் காமிங்க. ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும் காமிங்க. தெரியாமல் காமிச்சிருந்தாலும் கொஸ்டின் கேட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், உங்களுக்கு கிக் ஆஃப் பண்ணுறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும் அந்த விஷயத்தை போல்டில் எடுத்து காமிங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you next video. Bye.